அனைவருக்கும் வணக்கம். அப்புறம் காலிஃப்ளவர் 65 செய்ய போகிறோம். ஒரு 6 பூ இருக்குது. இந்த 6 பூ நம்ம போடல, பெரிய ஒரு 4 பூ மட்டும் சேர்த்துக்கலாம். 6ல் 2 எடுத்துகிட்டு ஒரு 4 பூ வந்து க்ளீனாக வந்து கட் பண்ணிட்டு அதை சுத்தண்ணி மஞ்சள் போட்டு நல்லா க்ளீனாக கழுவிட்டு வடிகட்டிட்டு ஒரு சூப்பரான காலிஃப்ளவர் 65 தான் செய்ய போகிறோம். ஃப்ரெஷ் பூ வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுத்தமான ஃப்ரெஷ்ஷான பூ எடுத்துங்க. டேஸ்ட் அருமையாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த பூவை கட் பண்ணிக்கலாம். இந்த பூ பாருங்கள், பின்னாடி இருந்து இலையெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இந்த பூ மட்டும் இந்த பூ உடச்சிக்கலாம். உடச்சிட்டு முன்னாடி நமக்கு தேவையான சைஸ் வந்து கட் பண்ணணும். ஓகேங்களா? இதை உடச்சிட்டு நம்ம தேவையான பூ சைஸ் வந்து நம்ம மறுபடியும் கட் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால் இந்த பூ வந்து ஃபஸ்ட்டு உடச்சி எடுத்துடலாம். கையிலே உடச்சிக்க போகிறதில்ல. இந்த தண்டு எடுத்துலாம் தேவையில்லை. அதே போல் வந்து எல்லா பூவும் பாருங்கள் தோலை இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தனியாக குப்பை கூட சேர்க்காம தனியாக எடுத்து போய்ட்டு மாடு இருந்தால் மாடு போடுங்க, ரொம்ப நல்லது. வேஸ்ட்டாக போடுறது மாடு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் நாங்கள் அவ்வளோதாங்க குப்பையை வந்து தனியாக சேர்த்துக்குவோம். இந்த மாடு சாப்பிடக்கூடிய பொருள் எல்லாமே வந்து எப்பவுமே வீட்டில் நம்ம கீரைகள் செய்தால் கூட அந்த கீரை தண்டுகள் வேஸ்ட் பகுதியில் வந்து க்ளீனாக தனியாக மாட்டுக்கு போட்டுருவோம். எங்கள் பக்கத்தில் மாடு வந்து பசுமாடு நிறைய இருக்குது, போட்டுருவோம். நீங்களும் அதே மாதிரி வேஸ்ட் பண்ணாமல் மாடுகளுக்கு போடுங்க. குப்பையில் போட்டினா மாடு ரொம்ப வெளியே இடம் சாப்பிட்றது இஷ்டப்படுறது அந்தமாரி சுற்றுவா ஃப்ரெஷ்ஷாக கிளியர் பார்த்தீங்கன்னா மாடு அருமையாக சாப்பிடும். ஓகேங்களா? இதை வந்து க்ளீனாக எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த பூவெல்லாம் வந்து கட் பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து நம்ம காலிஃப்ளவர் செய்ய தான் போகிறோம். இதை வந்து நம்ம உங்களுக்கு தேவையான சைஸை நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இவ்வளோ பெருசெலாம் போக முடியாது, நல்லா வேகாது. அதனால் நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் இப்போ கட் பண்ணி சைஸ் வந்து பாருங்கள் பெருசாக இருக்கும். நமக்கு தேவையான சைஸ்க்குள்ள நம்ம கட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த தண்டெல்லாம் எடுத்துடலாம். தண்டெல்லாம் போட தேவையில்லை. நமக்கு எந்த சைஸ் போடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சைஸை நம்ம கட் பண்ணிக்கலாம். சின்னதாக அதிகம் பெருசாக போடலாம், சீரை வேகாது. நம்ம தேவையான சைஸுக்கு கரெக்டாக எடுத்துக்கலாம். இதுபோல் எல்லாத்தையும் க்ளீனாக கட் பண்ணிடலாம். வர 4 பூ கட் பண்ணுவோம். கட் பண்ணது வர கம்மியாக இருந்தது, 2 பூ கட் பண்ணியாச்சு. 6 பூ போட்டிருக்கோம். இந்த தண்டெல்லாம் கூட நம்ம தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த தண்டெல்லாம் மாட்டுக்கு போடலான்னு தனியாக எடுத்து வச்சுட்டேன். நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். ஆனால் அருமையாக டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போது இதை நம்ம தண்ணி வந்து சுட வச்சுருக்கோம். அதில் மஞ்சள் போட்டு உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் க்ளீனாக வந்து மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து மசாலா சேர்க்க போகிறோம். ஓகேங்களா? உங்களுக்கு சைஸ் வந்து தேவையான சைஸுகள் எந்தெந்த சைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சைஸ் வந்து ஒரு தேவைப்பட்ட சைஸு நீங்கள் தாராளமாக கட் பண்ணிட்டு செய்யலாம். ஓகேங்களா? தண்ணி நல்லா கொச்சிக்கிட்டு இருக்கு. மஞ்சத்தூள் போட்டுடலாம். அதுக்கப்புறம் கல் உப்பு 2 கைப்பிடி போட்டுருவோம். ஓகேங்களா? இப்போ உப்பு போட்டாச்சு. இப்போ நல்லா கொச்சிக்கிட்டு இருக்கு. இந்த பூ பாருங்கள், இந்த பூ ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த பூ எல்லாத்தையும் இதில் போட்டு 10 நிமிஷம் மூடி வச்சுட்டு இப்போ பூ போட்டதுக்கப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா எடுத்து கழுவிட்டு ரெசிபி செய்யலாம். பூவெல்லாம் போட்டாச்சு. இந்த தண்ணி உள்ளே போகிற மாதிரி கிளீனாக அமுத்தி விடுங்க. ஓகேங்களா? இவ்வளோ தாங்க. இப்போ என்ன பண்ணீங்க, அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வைங்க. மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து க்ளீனாக வந்து கழுவிட்டு ஒரு ரெசிபி செய்யலாம். ஓகேங்களா? அதுங்க அவ்வளோதாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் தண்ணி வடிகட்டிட்டு நம்ம அதுக்குள்ளே வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணிக்குவோம். ஓகேங்களா? காலிஃப்ளவர் 65 செய்கிறதுக்கு கடல மாவு 4 கிலோ எடுத்துருக்கோம். கார்ன்ஃப்ளவர் மாவு அதாவது சோள மாவு 4 கிலோ எடுத்துருக்கோம். எண்ணெய் ஒரு 3 டீஸ்பூன் எடுத்துருக்கோம். இதாங்க இந்த கார்ன்ஃப்ளவர் வந்து இந்த காலிஃப்ளவரு நல்லா 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கோம். ஊற வச்சு சுத்தண்ணி போட்டு ஊற வச்சாலே ஒரு பாதி வெந்த மாதிரி ஆகிடும். இப்போ அப்படியே சாப்பிட்டாலும் அருமையான டேஸ்ட்டில் இருக்குது. இது சாப்பிட்டு பார்த்தேன். ஓகேங்களா? அது மஞ்சள் போட்டு நல்லா க்ளீனாக வந்து கழுவி எடுத்துக்கிட்டோம். இதுக்கு தேவையான பொருள் பாருங்கள், ஜீரகம் மிளகு பொடி 1 டீஸ்பூன் எடுத்துருக்கோம். பெருங்காயத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் ஆச்சி தான் ஒரு பாக்கெட் எடுத்துருக்கோம். அடுத்தது மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன்,
இது காஷ்மீர் சில்லி கலருக்காக ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துருக்கோம். இஞ்சி 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 பூண்டு விழுது, அது இது வந்து இஞ்சி விழுது 2 டீஸ்பூன், பூண்டு விழுது 4 டீஸ்பூன் இருக்குது. 2 போட்டில் 2 வச்சிடலாம். மல்லி வந்து ஒரு 10 ரூபா ஆச்சி மசாலா. இந்த ஆச்சி தான் நம்ம எல்லாம் மசாலா எடுத்துருக்கோம், 1 பாக்கெட் எடுத்துருக்கோம். இதே போல் இந்த மிளகாத்தூள் தான் வந்து 1 பாக்கெட் எடுத்துருக்கோம், தனி மிளகாத்தூள். இன்னும் 1 பாக்கெட் இருக்குது, பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? இது வந்து வீட்டு மிளகாத்தூள் 2 டீஸ்பூன். வீட்டு மிளகாத்தூள் போட்டாலே போதுங்க, எந்த மசாலும் தேவையில்லை, எல்லா மசாலும் சேர்த்து செஞ்சுருக்கோம். எலுமிச்சை மலை 2 வந்து சாறு எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து முட்டை வந்து 2 முட்டை தான் போட்டோம், 4 கரு இருக்குது அதில். ஓகேங்களா? தேவையான உப்பு. ஓகேங்களா? இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தயிர் வேணுன்னா கூட ஒரு 100 மில்லி தாராளமாக நீங்கள் சேர்க்கலாம். இப்போ தயிர் நான் இல்லாதால சேர்க்கலை. தயிர் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு 100 மில்லி சேர்த்துங்க, இன்னும் நல்லா அருமையாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் போட்டு தண்ணியெல்லாம் ஊற்றாதீங்க. ஏற்கனவே இதில் வந்து தண்ணி இருக்கும். அதனால் இது எல்லாத்தையும் ஊற்றிட்டு இந்த முட்டை இதுவே போதுமாக இருக்கும். தண்ணி கலக்கிட்டு இந்த கோபி வந்து இந்த காலிஃப்ளவர் போட்டு கிளியராக கலந்துடலாம். ஓகேங்களா? அது இப்போ வந்து சோள மாவு 1/4 கிலோ, கடல மாவு 1/4 கிலோ, அடுத்து எண்ணெய் 3 டீஸ்பூன், ஜீரகத்தூள், மிளகுத்தூள். நீங்கள் கரம் மசாலா இருந்தால் கூட ஒரு பாக்கெட் தாராளமாக போடலாம். கரம் மசாலா இல்லாததால மிளகுத்தூள் ஜீரகத்தூள் தனியாக போட்டிருக்கு. கரம் மசாலா இருந்தாலும் 10 ரூபா அது ஆச்சி போடுங்க, அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டு மிளகுத்தூள் 2 டீஸ்பூன் போட்டிருக்கோம். அடுத்தது வந்து தனியாக மல்லிப்பொடி 2 டீஸ்பூன். அடுத்தது வந்து தனி மிளகாத்தூள், மஞ்சள் போட்டுடலாம். அடுத்தது கலருக்காக காஷ்மீர் சில்லி. அடுத்தது சால்ட்டு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துங்க. உப்பு தூள் தேவையான அளவுக்கு. முட்டை வந்து 2 எடுத்துருக்கோம். 2 முட்டையில் வந்து 4 கரு இருந்ததுங்க. ஓகேங்களா? அது 1 எடுத்துருக்கோம். அடுத்தது இஞ்சி விழுது 2 டீஸ்பூன். வந்து பூண்டு பார்த்திங்கன்னா 4 டீஸ்பூனாக இருக்குது, அதை 2 மட்டும் போட்டுக்குவோம். இவ்வளோ தான் போதுங்க. ஓகேங்களா? மிச்சம் எடுத்துடலாம். அதுக்காக இந்த எலுமிச்சை பழம் சாறு வந்து இந்த விதையை நீக்கிட்டு போடணும். ஓகேங்களா? விதையை நீக்கிட்டு போட்டுடலாம். இந்த மசாலா வந்து பாருங்கள், நல்லா கலந்துடலாம். ஃபஸ்ட்டில் மசாலா இந்தளவுக்கு கட்டியாக கலக்கிருக்கோம். கொஞ்சம் மசாலா வந்து எடுத்துடலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா மசாலா அதிகமாக இருந்தால் மறுபடியும் எடுக்க முடியாது. கொஞ்சம் எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் இன்னும் வந்து லைட்டாக தண்ணி தொளித்து கலக்கிட்டு மசாலா போட்டு கலந்துடலாம். ஓகேங்களா? இந்த அளவுக்கு மசாலா கலந்தாச்சு. ஓகேங்களா? இப்போது இந்த பூ எடுத்து போட்டு கலந்துடலாம். சரி, அப்படியே மசாலா கலந்துடலாம். காலிஃப்ளவர் மசாலா க்ளீனாக கலந்து வச்சாச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிருக்கோம் 1 லிட்ரு. சூப்பராக காஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்படியே ஒரு பீஸாக போட்டுடலாம். ஓகேங்களா? எடுத்துங்க, ஒரு பீஸாக எடுத்து போடுங்க அப்படியே க்ளீனாக. ஒரு பீஸாக போடுங்க, எல்லாம் ஒட்டிக்கலாம். ஒரு பீஸாக போடுங்க, சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? அவ்வளோதாங்க. இதை போட்டு அப்படியே திருப்பிக்கலாம். போட அப்படின்னா திருப்பி விடுங்க, நல்லா வேகட்டும். இன்னும் கொஞ்சம் வேகணும். இப்போ வெந்திருக்கு, மொறுன்னு இன்னும் ஆகலை. இன்னும் ஒரு நிமிஷம் விட்டுனா மொறுன்னு ஆகிடும். ஓகேங்களா? எடுத்துடலாம். நீங்கள் அதாவது வெந்துடும், எனக்கு மொறுன்னு ஆகுது. இன்னும் 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆகும். ஓகேங்களா? இப்போ எடுத்துடலாம். எண்ணெய் சூடாக இருக்குன்னா இப்போ ஒரு பீஸாக போட்டுருவோம். அப்படியே ஒரு பீஸாக போட்டுருங்க. எல்லாம் கும்பலாக போடாதீங்க, ஒட்டிக்கணும். தனியாக போடுங்க. இல்லைன்னா என்ன போட்டுடலாம். அவ்வளோதாங்க. நல்லா வேகட்டும். லைட்டாக வேக திருப்பி விட முடியுமா திருப்பி விடுங்க. நல்லா கரெக்டாக வேகும். ஓகேங்களா? நல்லா மொறுன்னே வெந்துருச்சு. நீங்கள் தேவைப்பட மோடியாக எடுத்திங்கன்னா நல்லா வெந்திருக்கும். ஆனால் மொறு இருக்காது. கொஞ்சம் லேட்டாக எடுத்திங்கன்னா மொறு வந்துடும். சூப்பர் டேஸ்ட்டில் வச்சு செஞ்சுருக்கீங்க. மொறுன்னு அப்படியே சூப்பராக. இதே போல் ஒரு பீஸாக போட்டு க்ளீனாக செய்யுங்க. அது சாயங்காலம் ஒரு ஸ்நாக் மாதிரி வந்தீங்கன்னா
சாயங்கால டைமில் பசங்க கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டாக இருக்குங்க. ஓகேங்களா? அருமையான டேஸ்ட் இருக்குங்க. டேபிள் செஞ்சு கொடுங்க நல்லா. ஓகேங்களா? டேஸ்ட்டு வேறு லெவல். அதை மசாலா கரெக்டான முறை போட்டு கலந்துட்டிங்கன்னா சாப்பிட்றது சூப்பர் டேஸ்ட் அருமையாக இருக்கும். பக்கோடா காலிஃப்ளவர் 60 பக்கோடா அருமையான டேஸ்ட்டில் இருக்குது. இது மாதிரி போட்டுடலாம். கொஞ்சமாக போடுங்க. சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? வேக திருப்பி போட்டுடலாம். ஒரு தெளி போட்டுங்க. வெந்திருக்கு. ஆனால் முறுமுறுனா இன்னொரு 2 நிமிஷம் வேணும். கலர் வந்து கரெக்டான முறை கலர் நல்லா தான் இருக்குது. இன்னும் வெந்ததுக்கப்புறம் அதே சேம் கலர் தான் இருக்கும். ஓகேங்களா? அப்படியே முறு வந்துருச்சு. ஓகேங்களா? கலரும் சூப்பராக வந்திருக்கு. அப்படியே எடுத்துடலாம். பாருங்கள், காலிஃப்ளவர் 65 பக்கோடா சூப்பராக போட்டுருவோம். அருமையாக இருக்குது. அப்படியே சாப்பிட்டு பார்த்தலாங்களா? காலிஃப்ளவர் 65 பக்கோடா சூப்பரான டேஸ்ட்டில் பண்ணியிருக்கோம். நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக கமெண்ட்ல எப்படின்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ வந்துக்கிறேன். ஓகேங்களா? சூப்பர் டேஸ்ட்டில் சாயங்கால டைம் கொடுத்தீங்கன்னா பெரியவங்களும் சரி குழந்தைங்க அத்தனை பேருமே இந்த விரும்பி சாப்பிடுவாங்க. அருமையான டேஸ்ட் இருக்கும். ஓகே காய்ஸ், செஞ்சிங்கன்னா அருமையான டேஸ்ட்டுங்க. ஓகே காய்ஸ்.